ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அடுத்தது கடைசி பகுதியில் வாசிப்போம். அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றி வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தார்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் பூலை, அதாவது அசீரிய மன்னன் தில்கத்பின்னேசரை கிளர்ந்தெழச் செய்தார். அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனசேயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு, ஆப்போர், ஆரா, கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்துச் சென்றார். இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளார்கள். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். காத்தின் மக்கள், மனாசனுடைய கிழக்கு மனாசனுடைய பகுதி மக்கள் அல்லது ரூபனின் மக்கள் எப்படி ஆபோர், காரா, கோசான் ஆற்றுப்பகுதி வரைக்கும் போனாங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ கேட்கல ஆசிரியர் அழகாக ஒரு காட்சி சொல்கிறாரு. அவங்க ஒன்றும் அவங்களா போகலை, அவ்வளோ தூரத்துக்கு போய் நாட்டை விட்டு எல்லை விட்டு வெளியே போகலை. அவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பாவம் பண்ணாங்க, கடவுள் தண்டிச்சாரு. அதனால் அசீரிய மன்னன் அவர்களை ஆற்று பக்கம் வரைக்கும் இழுத்து சென்று அடிமைகளாக அவளை நடத்தினான். அப்படியே விட்டான், அவர்கள் அங்கேயே குடியேறி விட்டார்கள் என்று ஒன்றுகிறார். இப்போ இந்த 5 அதிகாரத்துக்குள்ளாக ஒரு சின்ன செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், இந்த எல்லா கோத்திரங்களுடைய செய்திகளுமே ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் என்டிட்டியாக, ஒரு புவியியல் சார்ந்த ஒரு விளக்க உரைகளாக அமைகிறது. ஒரு பூகோளவியல் சார்ந்த ஒரு செய்திகளாக இந்த பகுதியிலிருந்து இப்படி பாசன் வரைக்கும் வருகிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க வேண்டிய அழகான சில வாழ்க்கை குறிப்புகளை 1-2 நாம் பார்ப்போம். ரோமியர்களின் திருமடலிலே பவுலடிகளார் மிக அழகான ஒரு திருவசனத்தை நம் முன்பாக வைக்கிறார். கடவுள் கொடுத்த கொடைகளையும் தந்த அருளையும் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். உண்மைதான். எந்த அளவிற்கு கடவுள் நம்மை நேசித்து நமக்கு அருளையும் கொடையும் தருகிறாரோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது. அப்புறம் ஏன் இப்படியாவது என்று கேட்டோம் என்றால், நாம் அதை இழக்கச் செய்கிறோம், நாம் அதை தவற விடுகிறோம் என்பதுதான் உண்மை என்பதை இந்த பகுதி 5ஆம் அதிகாரம் 1-2 பகுதிகளில் சொல்லுகிறது. யாரும் கடவுளுடைய அருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் தான் கடவுளுடைய அருளுக்கு முழு அதிபதி, அவர் என்னை தவிர வேறு யாரையும் ஆசிரிக்க கூடாது, அந்த எண்ணத்தினால் யாரையும் எதையும் சொல்லவே முடியாது. மாற்றாக கடவுள் கொடுத்த கொடை யாருக்கு வருகிறதோ அவர் அதை தக்க வைத்து கொள்ள அவர் பாடுபட வேண்டுமே ஒழிய ஆண்டுடைய அருளுக்காக போராடவோ ஆண்டுடைய அருளுக்காகவோ அருளை கேட்டு வாதம் செய்யவோ கூடாது என்பதை இந்த முதல் பகுதி அடக்காய் சொல்லுகிறது. சில சமயத்தில் நம்ம பார்ப்போம், இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, குருமடத்தில் நல்ல வேலை, சுறுசுறுப்பு, சிறந்த அறிவாளி என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர், நீ புறத்தோற்றத்தை கண்டு தீர்ப்பிடுகிறாய், நான் அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி குருத்துவ அழைத்தலே இல்லாமல் போன சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஓ இப்படியா என்று எண்ணிய தருணங்கள் உண்டு. அதே சமயத்தில் இந்த பிள்ளை படிப்பதே கிடையாது, படிப்பே வரமாட்டேங்கிறது, ஒவ்வொரு முறையும் 3-4 என்று பாடங்களிலே தவறுகிறார், இவரெல்லாம் குருவாகி என்ன செய்ய போகிறார் என்று எண்ணிய நாட்கள் உண்டு. ஆனால் அதே சகோதரன் குருவான பிறகு மிகுந்த ஆர்வத்தோடு எழுச்சியோடு மிகப்பெரிய மேய்ப்பு பணியை மக்கள் மத்தியில் செய்கின்ற காட்சியும் நான் கண்டிருக்கிறேன். ஆகவே எதற்காக சொல்வார்கள் என்றால், கடவுளுடைய கொடையும் அருளும் திரும்பி போகவே போகாது. அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்கிறோம், எப்படி நாம் அதை சுவீகரித்துக் கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய மதிநுட்பமும் நம்முடைய அருளும்
அருள் நிறைந்த வாழ்வும் அடங்கியிருக்கிறது என்பதை இந்த முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக போர்களை பற்றியும் போர் படைக்கலன்களை பற்றிய செய்தியும் நாம் காண்கின்றோம். இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய மக்கள், ரூபனின் குலத்தார், வழிவந்தோர், மனசேயுடைய கிழக்கு பகுதியிலிருந்து வெளிவந்தோர், காத்தின் வழிமரபினர் ஆகியோர் பிறப்பிலேயே போர் தொழிலை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் வாழும்போது அவர்களுடைய தொழிலிலே தொழில் நிமித்தமாக பரவி கிடப்பதும் விரவி போவதும் வெவ்வேறு இடங்களுக்கு தோற்று போகும்போது அருமையாக இழுத்து செல்லப்படும்போது கடத்தி செல்லப்படுவதும் வாடிக்கையாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு செய்தி இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுகிறது. அது அவருடைய வாழ்வின் சூழலை எடுத்து காட்டுகிறது. போரினால் தோற்கடிக்கப்பட்டு பாசான் 6 வரை இழுத்து செல்லப்பட்டார்கள் என்ற பகுதி குறிப்பிட்டு காட்டுவதன் வழியாக அவருடைய அவல நிலையும் அது சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக போர் பயிற்சி நாம் செய்யலாம், ஆனால் வெற்றியை ஆண்டவர் மட்டுமே தருவார் என்ற ஒரு செய்தியும் இந்த பகுதி மிக அழகான செய்தியாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. பல சமயங்களில் முயற்சி திருவினை ஆக்கம் தான், ஆனால் வெற்றி என்பது ஆண்டவரால் வருவது. பச்சளையோ களிம்போ அவர்களுக்கு குணம் தராது, மாறாக ஆண்டவர் தம் வார்த்தையை விடுத்து அவர்களை குணப்படுத்தினார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. பச்சிலையோ மருந்தோ பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு குணம் தராது. ஓரளவுக்கு தான் குணம் தரும், ஓரளவுக்கு தான் ரெமெடியாக இருக்கும். ஆனால் முழுமையான குணத்தை, முழுமையான வளமையை, முழுமையான உடல் ஆரோக்கியத்தை ஆண்டவர் மட்டுமே தருவார் என்று அந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதே போலவே போர்க்களத்திலே நாம் வாழ்வில் எந்த போர்க்களத்தை சந்திப்பதாக இருந்தாலும் ஜெபிக்க மறக்கக்கூடாது. எந்த அளவிற்கு உங்கள் கரம் உயர்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய முழந்தாள்கள் நீடித்திருக்க வேண்டும். எல்லாரும் இமெயிலு அப்படின்னு சொல்கிறாங்க, இமெயிலு ஃபேஸ்புக் எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஜெயிப்பதற்கு நீ மெயில் மிக முக்கியம். நீ மெயில் முழந்தாளிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம்தான் வல்லமையான வெற்றி நமக்கு கொண்டு வந்து தரும். ஒரு இமெயிலில் அல்லது ஒரு ஃபேஸ்புக்கில், ஒரு ட்விட்டரில், ஒரு இன்ஸ்டாகிராமில் அது வெற்றியை தேடி தராது. நீ மெயில் முழந்தால் படிட்டு ஆண்டோடு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான் நமக்கு வெற்றியை தரும். அதைத்தான் இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை நோக்கி மன்றாடினார்கள், அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்கள் மன்றாட்டை கேட்டிருந்தார். நம்முடைய ஜெபம் கேட்பதற்கு அடிப்படையான காரணம் நாம் முழுமையாக அவற்றை கவனிப்போம். திருப்பாடல் 18 வாசிங்களேன். திருப்பாடல் 18 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. 56:8 வாசிங்க. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இன்னொரு வாசிங்க. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். திருப்பாடல் அழகா சொல்றாரு, என் ஆற்றலாகிய ஆண்டவரே. Who is your power? My Lord is my power. He is the charger and he is the energizer. என் ஆற்றலாகிய ஆண்டவரே எனது வலிமை என்று சொல்கிறார். என்னுடைய வலிமை எங்க? ஆண்டவர்கிட்ட இருக்குது. என் வலிமை ஆண்டவர். அடுத்து வாசிங்களேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரணும் அவரே. மிலிட்டரி மெட்டஃபர்ஸ் சொல்வாங்க. இராணுவ தளவாட உருவகங்கள் என்று சொல்வார்கள். என் கோட்டை, என் அரண், என் புகலிடம் தேடும் மலை, என் தஞ்சம் தேடும் மலை, என்னுடைய கேடயம், என்னுடைய அந்த போர் வீரர்களுக்குரிய எல்லா அணிகலனையும் பற்றி ஒன்றாய் போட்டு இது என் ஆண்டவர் தான் அதுன்னு சொல்வார். இப்போ பாருங்கள், இப்போ போர் யாருதுங்க? இப்போ ஆண்டவர் தான் இல்லை, ஆண்டவர் தானே போராடுறாரு. ரைட், அதுதான் வெரி குட். அதுதான் உண்மையான செய்தி. அவரே என் கோட்டை, அவரே என் அரண், அவரே என் பாதுகாப்பு, அவரே என் புகலிடம், அவரே என் தஞ்சம், அவரே என் தஞ்சம் தேடும் மலை. எல்லாமே ஒரு 8 உருவங்களை சொல்கிறார். அந்த 8 உருவகங்களும் அவ்வளவு அழகானவை, நேர்த்தியானவை. மிலிட்டரி மெட்டஃபர் என்று சொல்வார்கள், போர் தளவாட உருவகங்கள் என்று சொல்வார்கள். அத்தனையும் ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாங்க? ஒரு போர்வீரர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். நான் இன்னொன்று சொல்கிறேங்களேன், இப்போ வெற்றி யாரிடமிருந்து யாரால் வருகிறது என்பதற்கு நம்ம ஏகப்பட்ட கேள்வி கேட்குறோம். பயிற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், ஜாம் பண்ணால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, சும்மா ஜாம் உட்காந்துருந்தாக்கா யார் உனக்கு பரிச்சை எழுதுவா அப்படிலாம் கேட்பாங்க. 110 பசிங்க, திருப்பாடல் 110. ஆண்டவர் என் தலைவரிடம்
நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று என் உரைத்தார். வலப்பக்கம் வீற்றிரும். வந்து வீட்டிரும் என்பார். எவ்வளோ பேர் எவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க. நான் எதையுமே தப்புன்னு சொல்லக்கூடாது, எல்லா விளக்கமும் ரைட்டு தான். எனக்கு தெரிந்த ஒரு எளிய மனிதர் ஒரு விளக்கம் சொன்னார், ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இது வந்து ஒரு போர் வீரனுடைய சங்கீதம். போர் வீரனுடைய சங்கீதம். போருக்கு போகும் முன்பாக, ஆண்டவரே என் பகைவரை என் கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வந்து அமரும் அப்படின்னு சொல்கிறார். வலப்பக்கம்னா எது? சொத்தாங்கையே. வலப்பக்கத்தில் வந்து அமரும்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, வந்து இந்த பக்கம் ஷீல்டு வச்சுருப்பேன், டிஃபென்ஸு, இந்த பக்கம் ஸ்வோர்டு வச்சுருப்பேன், அஃபென்ஸு, தாக்குதல் தற்காப்புதல், இரண்டும் இருக்கும். இப்போ எவனாவது இந்த பக்கம் வந்து டாயின் அடித்தானா டாங் 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 டாங்னு தடுத்துருவேன். எவனாவது அடிக்கணும்னா நான் வெட்ட போவேன். வெட்ட போகும்போது இங்கே இந்த பக்கம் எவனாவது அடித்தானாக்க நான் வீக்காக இருக்கேன்ல, அப்போ நீங்கள் வந்து உட்காருங்க. வேர் ஐ எம் வல்னரபிள், வேர் ஐ எம் வீக், தேர் யூ ஷுட் பி அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்போ அந்த போரினுடைய மனப்பக்குவத்தில், ஆண்டவரே என் எல்லா பலவீனங்களிலும் நீர் துணையாயிரும். ஆகவே தான் பவுலடிகளார் சொல்கிறாரு, when I am weak then I am strong சொல்கிறார். ஏன்? என் பலவீனத்தில் அவருடைய பலம் வெளிப்படும் இல்லைங்களா? அதுதான் அதுதான் இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது. அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்ததினால் ஆண்டவரும் அவருடைய மன்றாட்டை கேட்டருளினார் என்று சொல்லி. இது போரினுடையது. இரண்டாவது, அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடம் போர் புரிகிறோம். எப்படி போர் புரிகிறோம்? யாக்கோபு ஆண்டவரை பார்த்து மல்யுத்தம் செய்தான், விடி மல்யுத்தம் செய்தான். தன் சகோதரனை காண்பதற்கு முன்பாக தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்காக, உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மற்போர் புரிகிறான். விடியற் காலையில் ஆண்டவருடைய தூதருடைய தொடை நரம்பை தொட்டு நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லிவிட்டு புகழ்பட போகிறார். அவன் டப்புன்னு காலை பிடிச்சிட்டு சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை இங்கிருந்து போக விட மாட்டேன். வாட் அ லவ்லி கமாண்ட். ஒரு பக்தன் ஆண்டவருக்கு கட்டளையிடுறான். எப்படி கட்டளையிடுறான்? காலை இருக்க பிடிச்சிக்கிட்டு, சின்ன குழந்தை கையை காலை பிடிச்சிக்கிட்டு, அம்மா ஐஸ் வாங்கி தரல நீ போகமாட்டேன் இங்கிருந்து அப்படின்ற மாதிரி அழகாக சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் விடைய உம்மை இங்கிருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவனை ஆஸ்வதிக்கிறார். அதே போல் அடுத்த நாள் அவன் அண்ணனை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறான். ஒரு அருமையான ஒரு இல்லற வாழ்க்கையை, நாடு திரும்பிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டுகிறான். எங்கேருந்து வந்துச்சு? ஜெபத்தினால வந்துச்சு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ராயப்பரு கெத்செமனியில் தூங்கினதுனால தான் இயேசு மறுதளிச்சார். ரோட ஜெபிச்சிருந்தாருனாக்க அவருக்குள்ள ஒரு பலம் இருந்திருக்கும். கத்தியை தூக்கி பெற்ற அளவுக்கு பலங்கிற ஒரு பேதை பெண்ணிடம் மறுதளிக்கிறாருன்னா ஜெபிக்க மறந்தாருன்னாரு. அப்பா அடிக்கடி தமாசா சொல்லுவார். ஆனால் வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. விழித்திருந்து ஜெபிங்கள்னு சொன்ன ஆண்டவரை போல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் இளம் மனைவியர்கள், இளம் தம்பதியர்கள் மத்தியிலே ஜெபம் என்பது ஏதோ ஒரு டேப்லெட்டை போல. என்ன டேப்லெட்டு? ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா, தொல்லை வந்துச்சுன்னா அந்த டேப்லெட்டை எடுப்பாங்க, தண்ணி எடுப்பாங்க, போட்டு ஒரு அரை மணி நேரம் கப்புன்னு போத்தி படுத்துக்குவாங்க. கப்புன்னு காய்ச்சல் விட்டுரும். அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. காட் ஹஸ் பிகம் அ டேப்லெட். ப்ரேயர் ஹஸ் பிகம் அ டேப்லெட். அதுவல்ல இல்லை, தொடர்ந்த வாழ்வோடு இணைந்த ஒரு அழகான செயல்பாடாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் அவரையே நம்பியிருந்து ஜெபித்ததால் அவரும் அவர் மன்றாட்டை கேட்டார். நம்ம தேவைக்கு மட்டும் கேட்குறோம் அப்படின்னம்னாக்க கடவுள் நம்மளுக்கு வந்து குரோசியன் கார்டு மாதிரி தான். குரோசியன் கார்டு தான். அந்த குரோசியன் கார்டு ஒர்க் அவுட் ஆகாது. எத்தனை தடவை தேவைக்கு போகிறது? சலிச்சிடும், போக மாட்டோம். மற்றபடி ஆண்டவரையே என் தஞ்சம், அவரே என் கோட்டை, அவரே என் அரண், அவரே என் பாதுகாப்பு, அவரே என் புகலிடம், அவரே நான் தஞ்சம் தேடும் மலை என்று திருப்பாடல் ஆசிரியர் 18 சொல்கிறது போல அவரே நாம் வாழணும். இன்னொன்று சொல்ல வர்றேன். இப்போ நம்ம இந்த போர்க்களத்தில் உட்காந்து ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? போர்க்களத்தில் ஜெபிப்பது பற்றி ஜெபிச்சிருக்கிறோம். திருப்பாடல் 34:8 வாசிப்போமே. திருப்பாடல் 34:8. ஆண்டவர் எத்துணை இனியவர் என சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அதாங்க ஜெபம். அதுதான் ஜெபம். ஜெபன்றது வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது பார்வை அல்ல. ஜெபம் என்பது மௌனமாய் அமர்ந்திருப்பதல்ல, ஆண்டவரை சுவைப்பது. ஒரு ஐஸ்கிரீமை கையில் கொடுத்து, குட்டி பாப்பா கையில் கொடுத்து, குட்டிமா செல்லக்குட்டி ஐஸ்கிரீம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் அந்த கோன் ரேப்பரை பிரித்து அந்த மேல் கேப்பை தூக்கி போட்டு இன்ச் பை இன்ச்சாக கிராம் பை கிராமாக என்ஜாய் பண்ணும்.
அப்படியே ஃபுல்லாக கடைசீட்டில் இருக்கிற அந்த கோனில் இருக்கிற அந்த சாக்லேட் வரைக்கும் சாப்பிட்டுட்டு எண்ணெயில் போட்ட சொய்யா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்க்கும் இன்னொன்று கிடைக்குமான்னு. அதுதான் ஜெபம். சுவைத்து வாழ்வது அன்றாட வாழ்க்கையில் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய மன்னிப்பை, ஆண்டுடைய இரக்கத்தை, ஆண்டுடைய பரிவை, ஆண்டுடைய கருணையை நம்ம சுவைத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசிரியர் அழைக்கிறார். அதான் அவர்கள் அதை அனுபவிச்சாங்க. ஆண்டவரே, எங்கள் கரங்கள் உயரும் போது வெற்றி கிடைக்கிறது, எங்கள் கரங்கள் தாழும் போது வெற்றி தொலைந்து போகிறது, அவை எங்களோடு கூட இரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார்கள். அந்த கருத்தும் நம்ம அழகான ஒரு முக்கியமான கருத்தை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்லும்போது ஒரு சில சமயங்களிலே இந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஆகிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்க வேண்டியது அதில் வருகின்ற எண்களை பற்றிய புரிதல். எண்களை பற்றிய புரிதல் பற்றி சொல்லும்போது 2 சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்போ 1,00,000 ரூபாய் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மகிட்ட 100 ரூபா தான் இருக்குது. அதனால் 1,00,000 ரூபாய் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறதா? அதை போல் ரொம்ப அருகி குறுகி சிறுகி அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும்? 1,00,000 பேரை பிடிக்கணும், 1000 பேரை அடிக்கணும், 2000 பேரை சிலை மீண்டுட்டு வரணும். அந்த எண்ணங்களை அவர்கள் ஒன்றாக கொண்டார்கள் என்று ஒரு சாரார் வாதாடவர்கள். மிகைப்படுத்தப்பட்ட எண்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். எண்ணிக்கை என்பது 1000க்கு எவ்வளோ உருப்படி, 100க்கு எவ்வளோ உருப்படி, 10க்கு எவ்வளோ உருப்படி, புரியுதுங்களா? இந்த 10க்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும், 100க்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். அந்த அலஃபீம் என்று சொல்வார்கள். 1000 என்பதற்கு எபிரேய மொழியில் அதை பற்றிய ஒரு புரிதல் சரியாக வர வேண்டும். அப்படி வந்தோம் அப்படின்னாக்க நம்ம இதை தப்பாக நினைக்க மாட்டோம். 2000 குழந்தைங்களை பிடிச்சாலும் இந்த ஓட்டுறாங்களே, நம்புற மாதிரி இருக்குதா? அந்த எண்ணம் வர தேவையில்லை. அவர்களுடைய மன ஆவல், மன ஏக்கம், மன தவிப்பையும் அவரோடு சேர்ந்து அந்த எண்கள் சொல்லுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட கருத்துக்களை உட்கொண்டு வாழும்போது இந்த 5ஆம் அதிகாரம் உண்மையாகவே நமக்கு பொருளுள்ள ஒரு அதிகாரமாக, ஜெபிக்க நம்மை அழைக்கிற அதிகாரமாக, போருக்கு புறப்பட்டு போகிற போர்வீரனை போல ஜெப வீரனாக மாற சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இந்த பகுதி இருப்பதாக நாம் உணர்கின்றோம். இனி இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தினுடைய விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 5. இஸ்ரவேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர். அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரவேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை. யூதா தம் சகோதரருள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று. இஸ்ரவேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. யோவேலின் புதல்வர் அவர் மகன் செமாயா, அவர் மகன் கோகு, அவர் மகன் சிமயி, அவர் மகன் மீகா, அவர் மகன் ரயாயா, அவர் மகன் பாகால், அவர் மகன் பெயேரா. ரூபனியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசர் சிறைப்படுத்திச் சென்றான். அவர்களது உறவின் முறையில் குடும்ப வாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர்: தலைவர் எயியேல், செக்கரியா. யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு புதல்வன் பெலா. அவர் வழிமரபினர் அரோயேரிலிருந்து நேபோ பாகால் மேயோன் வரை குடியேறி இருந்தனர். அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர். கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின. அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்து தம் கையால் அவர்களை வீழ்த்தினர். கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்தனர். அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் குடியேறி இருந்தனர். பாசானில் தலைவரான யோவேல், அடுத்தவரான சாப்பாம், யானாய், சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர். அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல், மெகல்லாம், சேபா, யோராய், யாக்கான், சீயா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகயிலின் புதல்வர். ஊரி யாரோவாகின் மகன்.
அவர் கிளையாதின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் எசிசாயின் மகன், அவர் யாருதோவின் மகன், அவர் பூசின் மகன். கூனிக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராயிருந்தார். அவர்கள் கிளையாது, பாசான், அதை சார்ந்த நகர்கள், சாரோனின் மேய்ச்சல் நில பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர். அவர்கள் யாவரும் யூதா அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் யெரொபெயாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர். ரூபனின் புதல்வர், காத்தின் புதல்வர், மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோர்களிடையே கேடயத்தையும் வாளையும் ஏந்தி வில் எய்து போர் பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் 44,760 பேர் இருந்தனர். அவர்கள் ஆகாரியர், எத்தூர், நாப்பிசு, நோத்தாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர். அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார். அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் 1,00,000 ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள். அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். மனாசேயின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன், செனேர், எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர். அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே: ஏப்பேர், இசி, எலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஓதவியா, எகுதியேல். அவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களோ தங்கள் கண் முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் போலையும் அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசரையும் கிளர்ந்தெழச் செய்தார். அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு, ஆபோர், ஆரா, கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்துச் சென்றான். இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உதாரணத்திற்கு நாம் எண்ணிக்கை நூல்களிலும் மற்றும் லேவிய நூல்களிலும் இந்த பகுதிகளை காண்போம். தான் வாழ்ந்த காலகட்டத்தை, பழைய காலகட்டத்தை கண்டாரோ இல்லையோ அவருக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் குருக்களுக்கான லேவியருக்கான வழிமுறைகள் என்ன, வாழ்முறை என்ன,